வெல்கம் டு விஜய்ஸ் குக்கிங். நம்ம இன்னைக்கு வந்து சமையல் பார்க்க போறது இல்லை. இன்னைக்கு ஒரு ஆடி மாசம் சிறப்பு பூஜையை நம்ம பார்க்க போறோம். இந்த மாதம் முழுதான் நம்ம இந்த மாதிரி பூஜை வீடியோஸ் பார்ப்போம். எப்பவுமே சமையல் தான் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருமே இன்னைக்கு நல்ல அலங்காரம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. முதல் வாரம் நிறைய பேர் கோயிலுக்குலாம் போயிருப்பாங்க. திருவள்ளூர் கோயிலுக்கு முதல் வாரமே போவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் எப்படி வசதி இருக்கோ முதல் வாரம் 2, 3 அப்படின்னு போவாங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணாம எல்லாருமே வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வீட்டுல இருக்கும்போது நம்ம முதல் வாரம் பூஜை பண்ணுவோம். புடவை வச்சு பூஜை பண்றது ரொம்ப சிறப்பு, ரொம்ப நல்லது. புடவை, ஜாக்கெட் தொங்கும், வெத்தலை பாக்கு, பழம், ஒரு எலுமிச்சை பழமும் அது மேல வைக்கணும். அவங்க அதை வச்சிருக்கேன். வளையல், சாமிக்கு வந்து வளையல் வச்சிருக்கேன். இந்த குலதெய்வத்துக்கும் நம்ம விளக்கு ஏற்றி வைக்கிறேன். இந்த ஆடி மாசம் நீங்க வந்து குலதெய்வ பூஜை பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த ஆடி மாசத்துல ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. ஆடி மாசம் நம்ம முதல் வாரம் ஆரம்பிக்கிறோம்னா தொடர்ந்து 11 மாசமும் நம்ம வந்து பூஜை பண்ணணும். 11 மாசம் பூஜை பண்ணி குலதெய்வ கோயில் நம்ம போவோம் இல்லைங்களா, அப்போ வந்து அந்த குலதெய்வ சொம்புல நம்ம ஒரு 11 காசு வச்சிருக்கோம். அந்த காசை வந்து மொத்தமா நம்ம எத்தனை பேர் வண்டியில போறது ரொம்ப நல்லது. குலதெய்வ பூஜை பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் வேண்டின்னு பூஜை பண்றது நல்லது. இன்னைக்கு நான் ஒரு ஷார்ட்டை தான் காமிச்சிருக்கேன். பூஜை ரெடி பண்ணிட்டு இது வந்து காணிகாம்பல் கோயில வாங்குறது. பாரிஸ்ல அழகா இருப்பாங்க, அம்மன் வந்து அழகா இருப்பாங்க. பிள்ளையார் அதே மாதிரி முதல் வாரம் இல்லைங்களா, எந்த பூஜை ஆரம்பிக்கும் போதும் நம்ம வந்து பிள்ளையாரை பிடிச்சு வச்சு நம்ம வேண்டிக்கணும். எல்லாருமே இந்த மாதம் முழுவதும் நல்லபடியா பூஜை பண்ணணும், நம்முடைய வேண்டுதல்லாம் நிறைவேறணும், குலதெய்வம் கோயில் நல்லபடியா போயிட்டு வரணும். அந்த மாதிரி எத்தனை வேண்டுதல் இருந்தாலும் நம்ம வேண்டிக்கலாம், மனசுல இருக்கிறதெல்லாம் வேண்டிக்கலாம். ஒரு சின்ன வெள்ளத்துண்டும் நான் வச்சிருக்கேன். வெள்ளம் பாயசம் பண்ணியிருக்கேன், சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன். நிச்சயமா நம்மளால என்ன முடியுதோ அதை செய்யணும். அதே மாதிரி குலதெய்வத்துக்கு 108 போற்றுகள் சொல்லணும். நம்மளுடைய சாமி என்ன சாமியோ அவங்களுடைய பேர் சொல்லி போற்றுகள் சொல்லணும். இந்த பூஜை ரூம் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நான் வாங்கின பூஜை ரூம். ரொம்ப நல்லா இருக்கும். விலை ரொம்ப கம்மியான விலையில நான் வாங்கினேன். எங்க வீட்டுக்கு எதிர்த்தே கடை இருக்கு, அங்கதான் வாங்கணும். பூஜை ரூம் பூஜை வீடியோக்கு பல டிப்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். நான் வாரம் இன்னைக்கு நம்ம முதல் விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம கோயிலுக்கு போகும்போது பட்டுப்புடவை கட்டிட்டு போறது ரொம்ப நல்லது. நம்ம கையில என்ன நகை செயின் வச்சுக்கணுமோ அதெல்லாம் நம்ம போட்டுட்டு போனோம்னா நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தி அதுக்கு இருக்கும். அதனாலதான் பெரியவங்க வந்து பட்டுப்புடவை எல்லாம் கட்டிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. சாதா புடவை கட்டுறதை விட பட்டுப்புடவை கட்டிங்கன்னா நமக்கு தோஷங்களும் கிடையாது, இந்த தீட்டு தோஷங்கள் கிடையாது. ரெண்டாவது வந்து அந்த கோவிலுடைய மந்திரங்கள்லாம் ஓதிருப்பாங்க, கோவில்ல பல பூஜைகள் பண்ணியிருப்பாங்க. அது நல்ல ஈர்க்கக்கூடிய சக்தி நம்ம கட்டக்கூடிய நல்ல பட்டுப்புடவைக்கு இருக்கு. அதனால கோயிலுங்களுக்கு போகும்போது நம்ம பட்டுப்புடவை, ஆணாக இருந்தா பட்டு வேஷ்டி அந்த மாதிரி கட்டிட்டு போறது ரொம்ப நல்லது. இந்த பூஜை ரூம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐஸ்வர்யா கோலம் போறதுக்காக நான் அரிசி மாவு வந்து ஒரு 3 பால் போட்டு கொஞ்சமா மஞ்சள் போட்டிருக்கேன். இதுல வந்து நம்ம கொஞ்சமா வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர்ல தண்ணி எதுனா நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப இந்த பால்ஸ் வந்து நிறைய பேர் தெரிஞ்சவங்க வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க. இல்லை டெய்லி நம்ம இல்ல வாரம் நம்ம பண்டிகை அந்த டைம்ல அரிசி ஊற போட்டு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். இந்த மாதிரி பாருங்க, பாக்ஸ்ல வந்து இந்த மாதிரி நம்ம அரிசி ஊற போட்டு மிக்சியில அரைச்சிட்டு வெயில வந்து ஒரு தட்டுல கொட்டியோ இல்ல துணியில வச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கணும். அந்த காயறதுக்கு முன்னாடி ஈரப்பதமா இருக்கும்போது உருண்டை பிடிச்சிட்டு நல்லா காய வச்சிடணும். நல்லா காய வச்சுட்டு பாக்ஸ்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான உருண்டை, ஒரு உருண்டையோ 2 உருண்டை, நம்ம கோலம் எப்படி போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து அரிசி மாவு கோலம் போடும்போது நம்மளுக்கு உதிர்ந்து அப்படியே பிளந்து வரும் இல்லைங்களா. காய் வந்து கொஞ்சம் உதிர்ந்து வரும். அந்த மாதிரி உதிர்ந்து வராம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் இருக்கு. நான் அது உங்களோட ஷேர் பண்றேன். இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வெறும் அரிசி ஊற போட்டு நம்ம வந்து அரைப்போம் இல்லைங்களா, அதுலயே நீங்க என்ன பண்ணுங்க, இது உளுந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 4 நீங்க இப்ப வந்து ஒரு அழகு அரிசி எடுக்கிறீங்க, ஊற போடுறீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் உளுந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒட்டிக்கும். போய் நம்மளா கலைச்சாதான் அது வந்து கலந்து வரும். அந்த அளவுக்கு நல்லா ஒட்டிக்கும். இது வரைக்கும் நீங்க அதை கேட்டிருக்க மாட்டீங்க யாரும் சொல்லி, இது எங்க அம்மா சொன்னதுதான். சின்ன வயசுல நாங்க அப்படிதான் பண்ணிட்டு வந்து ஐஸ்வர்யா கோலம் போடுவோம்.
நம்ம வந்து ரொம்ப ஈஸியா போடுற மாதிரி. ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா இதுல இருந்து 3ல ஒரு கோடு, இந்த 3ல கோடு, 4ல போடுங்க. அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். போட தெரியாத புதுசா கத்துக்கிறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, 9 புள்ளி வந்து இப்படி குறுக்க இப்படி வச்சிருங்க. வச்சுட்டு 9, 8, 7, 6, 5 அந்த மாதிரி வச்சு 5ல போய் நிறுத்தணும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இப்ப நம்ம வந்து புள்ளி வந்து கம்மி கம்மியா வைக்காம ஃபுல்லாவே வச்சுட்டு இந்த புள்ளி இங்க பாருங்க, இந்த 5 புள்ளியில இந்த புள்ளி இந்த மாதிரி கார்னர்ல இருக்கக்கூடிய இந்த புள்ளிங்களை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஐஸ்வர்யம் அப்படின்னு எழுதலாம். ஐஸ்வர்யம் அப்படின்னு எழுதிடலாம். இந்த மாதிரி அதாவது வந்து வைக்கும் போது ஃபுல்லா வச்சுட்டு இல்லைன்னா மைனஸ் பண்ணி வைக்கணும். அதனால அது கஷ்டமா இருக்கணும்னால உங்களுக்கு பேரும் வந்துடும். இல்ல ஐஸ்வர்யம் நம்ம சுத்தி வந்து ஐஸ்வர்யம் எடுத்தேன். அது காஞ்சவொன்னா லைட்டா தெரியும். இப்ப வந்து இதுல 3வது ரோ இப்ப கீழே நம்ம 5ல நிறுத்தணும் இல்லைங்களா, அந்த 5ல 1, 2, 3வது இந்த 3வது ரோல நம்ம ஸ்டார் போடணும். அப்படியே நீட்டா இழுத்து ஸ்டார் போடணும். பாருங்க, இப்ப நான் ஸ்டார் போட்டேன். ஸ்டார் போட்ட பிறகு திருப்பி நம்மளுக்கு இப்போ இந்த 1, 2 இப்ப 2வது ரோக்கு நான் டச் பண்ண போறேன். ஒரு கையில போன் வச்சிருக்கிறதுனால எனக்கு கிராஸ் ஆகுது. போடலாம் பாருங்க. 2வது ரோ பாருங்க, இந்த முதல் ரோ விட்டுருங்க. 2வது ரோல திருப்பி ஒரு கோடு போட்டுக்க முடியும். இப்படியே ஒரு கோடு அதே மாதிரி மேல 2வது ரோல உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கோடு 2வது ரோல கோடு போட்டோம். அது அப்படியே வந்து இன்டூ மாதிரி வரும் பாருங்க. இப்படி நம்ம சிவன் இது போடுவோம் இல்லைங்களா, லிங்கம் மாதிரி, அந்த மாதிரி ஷேப்ல வரும். இங்க ஒரு புள்ளி வருது பாருங்க நடுவுல, இப்படி இழுத்துடணும். அதே மாதிரி இந்த இன்டூ வந்து இங்க வரும். இந்த இது ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். அந்த மாதிரி தெரியுதுங்களா. இப்போ வந்து இதே மாதிரி இந்த இடத்துல இந்த கார்னர்ல இருந்து இப்படி ஒரு லிங்கம் ஷேப்ல வரும். அப்படியே ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த கோலம் வந்து அப்படி போடும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு இதுல அப்படியே டச் பண்ணிடணும். இது காஞ்ச பிறகு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு கோடா போட்டு போட்டு நம்ம லிங்கம் ஷேப்ல போடும்போது ஐஸ்வர்ய கோலம் ரொம்ப ஈஸியா வந்துடும். நம்மளுக்கு குலதெய்வ பூஜை பண்ண போறேன். ஒரு மண் பானையும் குட்டியா இந்த மாதிரி இல்லை, சின்ன பித்தளையில அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கிட்டு நம்ம ஆடி மாசம் ஆரம்பிக்கலாம். எந்த வாரம் வேணாலும் நீங்க ஆடி மாசம் முடியறதுக்குள்ள ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி அரிசி வந்து ஒரு 3/4 அளவுக்கு நம்ம பரப்பிட்டு 11 நாணயங்கள் வச்சு நம்ம வேண்டிக்கலாம். வேண்டிக்கின்னு இந்த நம்ம கோயில் போவோம் இல்லைங்களா, அடுத்த ஆடி மாசம் அப்போ போகும்போது இந்த எவ்வளவு சேர்ந்திருக்கும் அந்த காசை வந்து நம்ம அப்படியே வந்து உண்டியில போட்டுடணும். எத்தனை வேண்டுதல் இருக்கோ நம்ம வேண்டிக்கலாம். இந்த மாதிரி சொம்பு நிறைய நிறைச்சிட்டு ஒரு மண் அகல் விளக்கு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இது மேலே வச்சுட்டு நம்ம பூஜை ரூம் நடுவுல வச்சு விளக்கு ஏற்றிக்கலாம். வாரம் வாரம் நம்ம ஏற்றிக்கலாம். இதே மாதிரி பண்ணணும். இது 11 மாதம் நம்ம தொடர்ந்து பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பூஜை பண்ணணும். அதே மாதிரி 108 மந்திரம் சொல்லணும். 108 காயின்ஸ் கையில் இருக்கவங்க நம்ம எண்ணிக்கைக்காக சொல்கிறேன். அப்படிலாம் இது துளசி மாலை வந்து நான் அமேசான் தான் வாங்கினேன். ஒரு 280 நம்ம வாங்கினேன். இது வந்து ஒன்று ஒன்றா நம்ம உருட்டின்னு நம்ம கணக்குப்படி சொல்லிக்கலாம். நம்முடைய சாமி பேரை சொல்லி நம்ம இந்த மாதிரி மந்திரம் ஜெபிக்கணும். ரொம்ப நல்லது இந்த மாதிரி பண்றது.